அனைவருக்கும் வணக்கம். டெட் பாஸ் மார்க் 75 இது குறித்து அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சில முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். எல்லாருமே டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அரசு ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற மிகப்பெரிய கனவோடு தான் எல்லாம் பயணித்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கடந்த முறை நடந்த இந்த டெட் தேர்வானது எளிமையாக இருந்தது அப்படின்னு ஒரு சாராம்சம் சொன்னாலும் சில வினாக்கள் கடுமையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் பாஸ் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேரோட மார்க் 75 அபோவ் வருது. 75, 76, 78 அந்த மாதிரி வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மார்க் டிஃப்ரெண்ட்டில் தான் நிறைய பேருக்கு இந்த 82 அந்த 82 மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு இருக்குல்ல, அந்த இது அந்த நம்பர்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ அந்த 82 மார்க் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படின்னும் போது மீண்டும் அடுத்த தேர்வுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த நிலையில் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு மார்க் அப்படின்றது 75 மார்க் எடுத்த பாஸ்ன்ற அப்டேட் தான். ஏன் அப்படின்னா இது புதுசாக எதுவும் கேட்கல. எல்லாரும் பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த நடைமுறையை தான் கேட்குறாங்க. 75 மார்க் அப்படின்றது டெட் பாஸாக இருக்கணும். இதுக்கப்புறம் இன்னொரு நியமன தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் இந்த 75 மார்க் எடுத்தால் பாஸ்ன்ற ஒரு அப்டேட் கொடுக்குறதுனால பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைகளும் வழங்கப்பட்டிருக்கு. லாஸ்ட் டைம் டெட் சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மீட்டிங்கிலும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமான அதிகாரிகளும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இருந்தார். அதே மாதிரி ஆசிரியர் சங்கங்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க. இதுலேயும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்குது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அதனால் இது குறித்த அறிவிப்பு ஒரு கொள்கை ரீதியான அறிவிப்பு அரசு தான் வெளியிடணும். டிஆர்பி அதை ஒபே பண்ணி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது நடக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் இது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸை எதிர்பார்க்கலாம். 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற அப்டேட்டை எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. நம்ம இந்த டெட் ரிசல்ட்டு மற்றும் இது சம்மந்தமாக அமைச்சர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். இதை பற்றி என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ரைட்டாக, அமைச்சரும் அதே மாதிரி போக்குவரத்துறை அமைச்சரும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. இதில் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஆசிரியர் நியமனத்தை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்த கட்டமாக ஆசிரியர்களை நியமிக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல் நாங்கள் 19,000 ஆசிரியர்களை நியமிக்க போகிறோம். அதே மாதிரி 2026க்கு பிறகும் நாங்கள் தான் திமுக அரசு தான் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடங்களை நாங்கள் ஃபில் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த டெட் ரிசல்ட்டை பொறுத்தவரை விரைவில் டெட் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தையும் டிஆர்பி தரப்புலேருந்தும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அமைச்சரும் அதை சொல்லியிருந்தார், கூடிய விரைவில் வரும்ட்டு. இந்த டெட் பாஸ் மார்க் குறித்த அறிவிப்பு கூடிய விரைவில் இது சம்மந்தப்பட்ட அப்டேட் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. இது சம்மந்தப்பட்ட பரிந்துரைகளும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்டேட், அதாவது ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அரசு தான் முடிவு எடுக்கணும். அது சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஜனவரி மாதம் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. மேபி இந்த டிசம்பர் மாதத்துலேயே இது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்துடும். ஆனால் அஃபிஷியலாக டிக்ளரேஷன் அப்படின்றது ஜனவரியில் தான் எதிர்பார்க்க முடியும். ரைட்டாக, இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். ஸோ 75 பாஸ் மார்க் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்னு சொல்லும்போது 100% வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரும் இதை நோக்கி தான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு நிறைய தடுமாற்றத்தோடு இருக்கீங்க. ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய தேர்வு இதுக்கான ரிசல்ட் 75 மார்க் எடுத்த பாஸ் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் 15க்கு மேலே இல்லைனாக்கா ஜனவரி 1 இது சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்துடும். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் பெண்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அரசு பணியிடங்கள் இது எல்லாமே ஜனவரி மாதம் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஆஃபர் மாதிரியான இந்த அப்டேட் எல்லாமே அரசு தரப்புலேருந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மந்த் எண்ட் இல்லைனா ஜனவரியில் இது சம்மந்தப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ உடனே இப்போ இருக்கக்கூடிய பிஓ எக்ஸாம் இருக்குது. இந்த மாதிரி அடுத்த தேர்வுக்கு தயாராகுங்க. இந்த பிடிபிஆர்டிக்கு நீங்கள் படிக்கலாமா வேணாவா, பிஜிடிஆர்பிக்கு படிக்கலாமா வேணாவா அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அமைச்சர் சொல்லியிருக்காங்க, நல்ல செய்தி கூடிய விரைவில் வரும். அதுவரை டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 75 மார்க் பாஸ் அப்படின்ற அப்டேட் கண்டிப்பாக வரும். அதுவரை காலை விரயம் செய்ய வேண்டாம். ரெடியாக இருக்கக்கூடிய வரக்கூடிய தேர்வுக்கு தயாராகுங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.